இல்லை அப்படி என்னத்தை தான் பண்ணுக்கவனு நான் போய் பார்க்கேம்மா. நில்லுக்கலா, நீ ஒன்றும் போண்டா, நான் போய் பார்க்கேன். என்னத்தை எப்போ வந்திய? மூஞ்சி இருக்க சாடியே பாருங்கம்மா. நம்ம வெளியே போயிட்டு ஏன் தான் வந்தவங்க மாதிரியே பார்க்காவ. அப்படிலாம் ஒன்றும் இல்லாத்த, இருமெல்லாம் வருது. இப்போ தான் சமையலை செஞ்சுட்டு இருக்கியோ? இல்லைத்த, அப்போதே செஞ்சு முடிச்சிட்டேன். ஓயாமல் இருமிட்டு இருக்கேன், உடம்புக்கு என்னாச்சு? என்னன்னு தெரியலத்த, கொஞ்சம் நேரம் இருமலே வந்துட்டு இருக்கு. நாங்கள் வெளியில் கிளம்பும்போதில் நல்லா தானே இருந்தேன், அதுக்குள்ளே என்னாச்சு? காயப்பட்ட துணியை எடுக்கன்னு மழையில் நனைஞ்சிட்டாத்த. மழை துளி உள்ளதுக்கு முந்தையே காயப்பட்ட துணியை எடுக்க வேண்டியது தானே. நம்ம வெளியில் போயிட்டோன்னு வீட்டுக்குள்ளே உட்காந்து டிவியை பார்த்துருப்பாவ. அதனால மழை பெய்கிற சவுண்டே கேட்டிருந்துருக்காது. அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கலா, நான் டிவி ஒன்றும் பார்க்கல. மழை பெய்ததுனால காய்ச்சல் எதுவும் வந்திருக்க தெரியலையே. ஏம்மா இங்கே வாங்க. இப்போ எதுக்குக்கெல்லாம் கூப்பிட்ட? அதையே இருமிட்டு கிடக்காவல, உள்ள போய் தண்ணியை குடிக்க சொல்லுங்க. உள்ளே போய் தண்ணியை குடி இருமல் கேட்டுக்கிடும். சரித்த, கொஞ்சம் இங்கே வாங்கம்மா. என்ன விஷயங்களா? என்னத்தை தீவிரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஏம்மா நீங்கள் அவியலை தொடலையே, யாரை தொடலன்னு கேட்க? அதாம்மா உங்கள் மருமூளை தான். அவளுக்கு காய்ச்சல் இருக்கான்னு பார்க்கறதுக்கு தான் போனேன். அதுக்குள்ளே தான் நீ கூப்பிட்டுட்டியே. நல்ல வேலை நீங்கள் தப்பிச்சியே. என்னடி சொல்கிற? எனக்கு ஒன்றும் புரியல. உங்களுக்கு புரியாதுல்ல, புரியும்படியாவே நான் சொல்லுவேன். உங்கள் மருமகளுக்கு கொரோனா. என்னடிக்கெல்லாம் சொல்லுத? செல்விக்கு எப்படி கொரோனா வந்திருக்கும்? எப்படி வந்துச்சுன்னு யாருக்கு தெரியும்? அப்போக்கெல்லாம் இப்போ உடனே செல்வி ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போமா. என்னது எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இல்லைங்கிற கதையெல்லாம் இருக்குது. எதுக்கிட்டி கலை இப்படி சொல்லுத? பின்ன என்னவா, அவையில இங்கேருந்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவைகளுக்கு கொரோனா இருக்குது தெரிஞ்சுட்டு போயிடும். அப்புறம் அவைய கூட சேர்ந்து நம்ம எல்லாத்தையும் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிடுறோவ. அதுக்கு பிறகு செக்கப்பு அது இதுன்னு சொல்லிட்டு மாதக்கணக்கில் நம்ம அங்கேயே இருக்க வேண்டியதுதான். அப்போ செல்வி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு நான் சொல்லுங்க. நீங்கள் கூட்டிகிட்டு போண்டா, அவைய அம்மா கூட்டிகிட்டு போட்டோம். நீ சொல்லுதான் சரிதான் கலா. அப்போ நான் செல்வியை கூப்பிட்டு அவைய அம்மைக்கு ஃபோன் பண்ண சொல்லி அவைய அம்மையை வர சொல்லி சொல்லுதேன். ஆமாம்மா, அப்படியே செய்யுங்க. இவைய ஃபோன் பண்ணி சொல்லி அவைய அம்மா வர்றதுக்குள்ளே நம்ம எல்லாத்துக்குமே கொரோனா வந்துட போகுது. அப்போ என்ன பண்ணக்கலாம்? இதையும் நான் தான் உங்களுக்கு சொல்லி தரணுமாங்கோ? தெரியாமல் தானடி கேட்கேன், சொல்லலாம். நீங்கள் உள்ள போய் அவைய அம்மைக்கு ஃபோன் பண்ணுங்கம்மா. ஃபோன் பண்ணிவிட்டு சூருக்கா வர சொல்லி சொல்லுங்கள். அவள் ஒரு வேளை இன்றைக்கி வர முடியாதுன்னு சொன்ன அன்னைக்கு என்ன சொல்ல? அப்படி சொன்னவனா நீங்கள் பதிலுக்கு இன்றைக்கி வரலன்னு அன்னைக்கு இந்த வீட்டு வாசலில் என்றைக்குமே மிதிக்கக்கூடாதுன்னு சொல்லிடுங்க. அப்படி நான் சொன்னேன்னு அன்னைக்கு அவள் என்னை பற்றி தப்பாக நினைப்பழக்கலா. அவைய தப்பாக நினைப்பவங்கிறதுக்காக அவைய மொபைலுக்குள்ளே கொரோனாவை நம்ம வாங்க முடியுமா? இப்போவுமே எனக்கு உங்களுக்கு கொரோனா வந்துடுமோன்னு பயமாக இருக்குது. எதுக்கிட்டு இப்படி சொல்லுத? வேறு எப்படி சொல்றிய? அவைய வந்த நேரத்துலேருந்தே இருமிட்டு கிடக்கவ. அதை பார்த்துட்டு தள்ளி நிற்க வழியில் பக்கத்தில் போய் நின்றுட்டு காய்ச்சல் இருக்கான்னு பார்க்க போறிய. நான் மட்டும் தடுத்து நிறுத்தலைன்னா இதே நேரம் தொட்டிருந்துருப்பிய. அவைய பக்கத்தில் வேற போய் நின்னிய. ஒருவேளை மூச்சு காற்றுல கொரோனா பரவி இருந்தால் என்ன பண்ணுவிய? என்ன கலா இப்படி பயங்கடுத்த? உங்களை பயமுறுத்துறதுக்கு சொல்லலாமா? அப்படி கூட நடக்க வாய்ப்பு இருக்குது. இப்படியே பேசியிருந்தா சரிப்பட்டு வர்றது. நீங்கள் இப்போ உடனே உள்ளே போய் அவைய அம்மைக்கு ஃபோன் பண்ணுங்கம்மா. சரி கலா, உள்ளே போய் ஃபோன் பண்ணுங்க. அவைய ஃபோன் எடுக்கலைங்கிறதுக்காக ஒரு திரும்ப ஃபோன் பண்ணிவிட்டு நிப்பாட்டாதுங்க, திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணுங்க. சரி கலா. ஏன் அந்த இவி இப்படி இருக்காவுன்னு தெரியல. நான் மட்டும் இப்போ வீட்டு பக்கம் வராமல் இருந்தால் சரிதான். மருமகளுக்கு வந்த கொரோனாவை இவியெல்லாம் வாங்கி கட்டிட்டு இருந்திருப்பாவ. வயசானாலே இப்படி தான், புத்தியெல்லாம் வேலையே செய்ய மாட்டேக்குது. இப்போ தான் உள்ளே போனவும் உடனே வரவ. என்னம்மா ஃபோன் ஒன்று திரும்பி இருந்துச்சுல, அவைய அம்மைக்கு ஃபோன் பண்ணியல? என்ன ஃபோன் பண்ணிட்டேன். அவைய அம்மா என்ன அரை மணி நேரத்துக்குள்ளே வாரேன்னு சொல்லியிருக்கா. ஃபோன் பண்ணி என்னத்தம்மா சொன்னியே? நான் ஃபோன் பண்ணல கலா, அவள் இங்கேயோ கடைக்கு வந்திருக்காளாம். அரை மணி நேரத்தில் இங்கே வாரேன்னு சொன்னான். உங்கள் மருமகளுக்கு கொரோனாங்கிற விஷயத்த நீங்கள் சொல்லிடலையே. சொல்லலாம்னு நினச்சேன், ஆனால் சொல்லலை. நல்ல வேலை நீங்கள் சொல்லலை. நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அவைய இங்கே வராமல் அவைய ஊருக்கே போயிருந்துருப்பாவ. அது எப்படி இங்கே வராமல் ஊருக்கு போயிடுவாளோ? நீங்கள் கொரோனான்னு மட்டும் சொல்லி பாருங்கள், அவைய இந்த திசைக்கு வரமாட்டாவ, அங்கே வராமல் போயிட்டே இருந்திருப்பாவ. சுருக்கா வந்தால் நல்லா தான் இருக்கும். ஆமாக்கெல்லாம் இனிமேல் என்ன பண்ணணும்? இப்போ உடனே கிளம்ப சொல்லி உங்கள் மருமகளை கூப்பிட்டு சொல்லுங்க. சரி சொல்லுங்க. செல்வி இங்கே வா. அத்தை கூப்பிட்டியல? தண்ணி குடிச்ச பிறகு என்ன இருமல் சரியாகலையா? இல்லை அத்தை, என்ன இருமல் சரியாகலை. இப்படியே இருமிட்டு கிடக்காம சுருக்க கிளம்பு. எங்கத்த கிளம்பணும்? கொரோனா வந்த வீட்டில் வச்சுட்ட பாப்பாவே. ஏன் கலா இப்படி பேசுத? உங்கள் அம்மா உன்னையே கூட்டிகிட்டு போக வரலாம், நீ கிளம்பிடு. இப்போ எதுக்கத்தாங்க? உனக்கு ரெஸ்ட் எடுத்தால் கொஞ்சம் நல்லா இருக்கா, அதான் உங்கள் அம்மா வீட்டில் போய் ஒரு 2 வாரம் தங்கிட்டு வா. சரியத்த.
கிளம்புங்க. ஏண்டிக்கெல்லாம் இப்படி மூஞ்சி வச்சிருக்க? பின்ன இப்படி மூஞ்சி வைக்காம வேற எப்படி வைக்கையும்? அவியலுக்கு கொரோனா வந்திருக்கு, வீட்டை விட்டு வெளியே போச்சல வழியில் பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருக்கியே. உன்னைய மாதிரி நானும் பேசுனேன்னா அப்புறம் எல்லாரும் மாமியார் குடும்பம்லாம் சொல்லுவ. என்னைய மாதிரி கொஞ்சம் அமைதியாக பேச பழக்கலாம். என்னெல்லாம் உங்களை மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. நான் எப்பவுமே இப்படி தான். அவி அம்மா வந்தாச்சுலம்மா, இவையில போக சொல்லுங்க. கொஞ்சம் பொறுக்கலாம், மழை வேற பெய்யுது, அவள் கொஞ்சம் பக்கத்தில் வரட்டும். இல்லை தானே கிளம்பேன். மழை பெய்யுதுல செல்வி, அங்கேயே நில்லு, அம்மா வரேன். மழை பெய்துட்டு இருக்க அங்கேயே நின்றுன்னு சொன்னா கேட்குறியா? இப்படியே தொப்பு தொப்புன்னு நினைஞ்சிட்டு வர. என்ன செல்வி இருமிட்டு வேற இருக்கு, முகம் வேற வாடி போயிருக்கு, நெத்தி வேற சுட்டு கிடக்குது. மழையில நினைஞ்சியோ? வீட்டில் வேலை செய்து கிடையாது, மழையில் நினைஞ்ச வேற இருமல் தானே வரும். மழை வேற ரொம்ப அடிக்குது. இந்த பக்கம் வா செல்வி. சம்மந்தி, உங்கள் வீட்டில் குடம் இருந்தால் தருவீங்களா? நான் இவளை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரேன். எங்கள் வீட்டில் ஒரே ஒரு குடம் தான் இருக்குது, அதுவும் பிஞ்சு போயிருக்குது. சரி சம்மந்தி, இந்த ஒரு குடையிலே நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போயிடுவோம். சம்மந்திம்மா, இவளை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அப்புறமா கொண்டு வந்து விட்டுருதேன். இம்மா கேட்டியில, அவைய இப்போ கூட்டிகிட்டு போயிட்டு உடனே கொண்டு விட்டுருவாங்களாம். நீ ஒன்றும் பேசாத, நான் பேசுகிறேன். இப்போ உடனே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போண்டான், முதல்ல உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ. அங்கே போய் கசம் ஏதாவது வச்சு கொடு, அப்புறமா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போ. எதுக்கு சம்மந்தி அப்படி சொல்றியே? செல்வி வேற ரொம்ப இருமிட்டு கிடக்கா. இப்போ நீ நேரே ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனேன்னு வச்சுக்க, இவளுக்கு கொரோனா இருக்குன்னு சொல்லிடுவாவ. நான் சொன்ன மாதிரி நேரே உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ, அப்புறமா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போ. எம்மா, எனக்கு கொரோனா இல்லைம்மா. அழாத செல்வி, உனக்கு கொரோனாலாம் வந்திருக்காது. நம்ம வீட்டுக்கு வா, அம்மா கைப்பட சுக்குமல்லி காப்பி போட்டு தரேன், உனக்கு இருமல் எல்லாம் சரியாயிரும். அப்போ எனக்கு கொரோனா இல்லைல்ல. அழாத செல்வி, அப்படிலாம் இருக்காது, அழுவே நிப்பாட்டு. அப்போ எனக்கு கொரோனா இல்லைல்லம்மா. ஏன் செல்லக்குட்டிக்கு கொரோனாலாம் இல்லை, சாதாரண இருமல் தான். செல்வி, 2 வாரம் அம்மா வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா வா. மூஞ்சியை உம்முன்னு வைக்காத செல்வி, 2 வாரம் அம்மா கூட சந்தோஷமா இருக்கலாம், சரியா? அத்தைக்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லு. அத்தை போயிட்டு வரேன். சரி செல்வி, பார்த்து பத்திரமா இரு, மழையிலலாம் நினையாத. சரித்த. வீட்டுக்கு போனதும் அத்தையை மறந்துடக்கூடாது, அடிக்கடி ஃபோன் பண்ணணும், சரியா? சரித்த. சம்பந்தியம்மா, நாங்கள் போயிட்டு வர்றோம். செல்வி போவோம். வாங்கம்மா போவோம். ஒரு வெளியே பெய்யாச்சு. நான் கூட நீங்கள் சொதப்பிடுவேலோன்னு பயந்துகிட்டே இருந்தேம்மா. உண்மையிலே நான் சொல்லி கொடுத்ததை விட சூப்பராகவே பேசினீங்க. மழை என்ன நிற்கலாம்மா, எனக்கு சூடாக காப்பியும் சுட சுட பச்சையும் செஞ்சு தருவீங்களா? இப்போ செல்வி இங்கே இருந்திருந்தா உனக்கு ஏதாவது பண்டம் செஞ்சு தந்திருப்பா. நான்லாம் இப்போ பண்டம் செஞ்சிட மாட்டேன். வா, நம்ம 2 பேரும் வடை கடைக்கு போய் விரும்பின பண்டத்தை வாங்கிட்டுமா, சரியா? இந்த ஐடியா கூட நல்லா இருக்குமா. இங்கன்னா நீங்கள் பஜ்ஜி மட்டும்தாம்மா செஞ்சு தருவிய, ஆனால் அங்கே போண்டதுங்களாம் வடதுங்களாம் சமசதுங்களாம். சரிம்மா, நான் உள்ளே போய் கொடை எடுத்துகிட்டு வரேன். வேண்டாங்களா, நீ இங்கே இருந்துக்க, நான் உள்ளே போய் கொடை எடுத்துகிட்டு வரேன்.